மீண்டுமாக இன்றைய தினத்திலே தேவனுடைய செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு தேவனுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்கான ஒரு வாரம். பொதுவாக நான் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஒரு பிரசங்கம் தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 வாரம் ஆகும். நான் நாளைக்கு சொல்லி நேற்று சொல்லி இன்றைக்கி செய்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஆகாத ஒரு காரியம். அதனால் சில காரியங்களை பண்ணியிருக்கும்போது பல முறைகள் மாற்றி அது செஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். சரி, இதை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த தடவை அப்படி ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதனால் தவறுகள் ஏற்படுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக ட்ரைனிங்கில் இருந்தேன். ஃபுல் 5 days 40 hours ட்ரைனிங். வேலையில் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. ட்ரைனிங்கு ஆஃப் எல்லாம் சொல்லி அது ஃபார்மாலிட்டி தான். எப்போ முடியும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க, உடனே கூப்பிட்ருவாங்க. பொதுவாக நான் லேட் நைட் பர்சன். காலையில் எழும்புறது ரொம்ப கடினமானது. நான் ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம்னு உட்காந்துட்டு இருக்கும்போது பழையபடி வேலையில் கூப்பிட்டாங்க 11 மணிக்கு. கிட்டத்தட்ட 1:30 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. இருந்த போதிலும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது ரொம்ப ஒரு பேசிக். ஏன்னா எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சத்தியத்துக்குள்ள பவுல் அப்போஸ்தலருடைய புத்தகங்களோ இல்லை தீர்க்க தரிசன புத்தகங்களோ எடுத்து பேசணும் என்பதால் எனக்கு ரொம்ப அது முடியாத ஒரு காரியம், ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதனால் நம்மளுக்கு என்ன முடியுமோ அந்த ஏரியாவில் நான் பொதுவாக இருந்துக்கிடுவேன். அப்படி எடுக்கும்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்றாட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமாக என்ன செய்யணும், வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க? 2 காரியங்கள் பொதுவாக சொல்லுவாங்க. என்ன செய்யணும்? தினம் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு நான் தினத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், இந்த 2 டாப்பிக்கும் பற்றி யார் எப்போ பேசினாலும் சரி ஒருபொழுதும் சோர்வடையாமல் கேளுங்க. அநேக வேலைகளில் இதுதானான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம், ஆஃப் ஆயிடுவோம். ஜபத்தை பற்றியில் என்ன சொல்ல நம்ம தான் பண்ணுறோமே அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அது சாதாரண ஒரு காரியங்கள் கிடையாது. அது ஒரு தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் அணுவாக தான் நம்ம நவள முடியும். இந்த ஆமை மாதிரி இருக்காங்க இல்லையா, அதை விட மெதுவாக தான் நம்ம ஆளுக்கூடிய வாழ்க்கையில் நினச்ச முடியும், படிப்படியாக செல்ல முடியும். உடனே ஓவர் நைட்டு கன்வர்ஷன் மாதிரிலாம் ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஜபத்தை பற்றி நான் பிரசங்கம் கேள்விப்பட்டேன். அதனால் தேவனுடைய வசனத்தை பற்றி பேசலாம் என்று தீர்மானித்தேன். அதுலேயும் வேதாகம், வாட் இஸ் பைபிள் டு யூ, உங்களுக்கு எனக்கு இந்த வேதாகம் என்னவாக இருக்கிறது? ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளக்கணம் கொடுப்பாங்க. இன்றைய தினத்தில் தேவன் மூலம் இந்த யார் கொடுத்தது, வேதம் கொடுத்தது யார்? நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை. இந்த வேதாந்தத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது? தேவனுடைய வார்த்தை. கொடுத்தவர் இதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை ஒரு 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 ஆராய்வதற்கு இன்றைய தினத்தில் யோசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த டெஃபினேஷன், பைபிள் டெஃபினேஷன், வேதாந்தத்துக்குள்ள விளக்கம் என்ன, உலக பிரகாரமாக டிக்ஷனரி வியாக்கியானம் என்ன என்று பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதாவது முதலாவது வர்றது என்னென்னா, த புக் ஆஃப் சேக்ரட் ரைட்டிங்ஸ் யூஸ்ட் இன் த கிறிஸ்டியன் ரிலிஜன். பொதுவாகவே நம்ம வேதாகமம் பைபிள்னு முதல்ல செஞ்சுருவோம், அது கிறிஸ்டியன்ஸுடைய ஹோலி புக் இல்லையா? பரிசுத்த வேதாகம் அவங்களுக்கு அது ஒரு ஹோலி புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரல் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு காரியம். இன்னொன்று எ புக் அக்செப்டட் ஆஸ் அத்தாரிட்டேட்டிவ், இன்ஃபார்மேட்டிவ், ரிலையபிள். பைபிள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த 3 குணாதிசயங்களும் அடங்கியிருக்கணும். அத்தாரிட்டேட்டிவ், அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அசைக்க முடியாத ஒரு சட்டம் மாதிரி அது அத்தாரிட்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது குணம் கொண்டது. இன்ஃபார்மேட்டிவ், அதில் இருந்து நம்ம அந்த படிக்கிற இடத்துல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு புரிய முடியும், நிறைய செய்திகள், நிறைய காரியங்கள் நம்மளுக்கு அதிலேருந்து எடுக்க முடியும்.
முக்கியமானது வந்து ரிலையபிள். இந்த தினத்தில் நம்ம இன்டர்நெட்டில் போய் கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலுமே ஆயிரக்கணக்கான காரியங்கள் வரும். ஆனால் அதில் வருகிற செய்தி அத்தனையும் என்னது கிடையாது, ரிலையபிள் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேனோ போடலாம். விக்கிபீடியாங்கிறாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விக்கிபீடியாவில் பார்த்தேன், உண்மையாக தான் இருக்கணும். கிடையாது. விக்கிபீடியாவில் நானும் நீங்களும் என்ன செய்யலாம், இன்ஃபர்மேஷனை போடலாம். அதை வந்து நினைச்சுறது யாருமே வந்து சொல்லவங்க கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி அதை எடிட் பண்ணுறாங்க, திருத்துறவங்க அவங்களுக்கு. இப்போ நாம் போட்டதை நீங்கள் திருத்தலாம், இன்னொருத்தர் போட்டதை நான் திருத்தலாம். அதான் விக்கிபீடியா. அதெல்லாம் வந்து ரிலையபிள் கிடையாது. ஆனால் அந்த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டோம், வேதாகம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இந்த மூணும் கண்டிப்பாக அடங்கியிருக்கும். இன்னொன்று வந்து இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான, இப்போ நிறைய பேர் இந்த பைபிளுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. எதற்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க தெரியுமா? இப்போ ஒரு மியூசிக், ஒரு மியூசிஷியன் எடுத்துட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க திஸ் இஸ் த பைபிள் டு த மியூசிஷியன் அப்படிம்பாங்க இல்லையா? திஸ் இஸ் த பைபிள் டு த மியூசிஷியன். ஐடியில் இருப்பாங்க திஸ் இஸ் த பைபிள் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸும்பாங்க. டீச்சர்ஸும்பாங்க ட்ரீட் லைக் அ பைபிள், திஸ் இஸ் த பைபிள் ஃபார் டீச்சர்ஸ். என்னது நம்ம பைபிளில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3 குணாதிசயங்களும் அந்த இதுலையும் இருக்கும். அதுக்கு பேரும் பைபிள் தான். வேதாந்தத்துக்கு மட்டும்தான் நம்ம பைபிள்னு சொல்லி, பைபிள்னா நம்ம சொல்லுகிற இந்த இதுக்கு மட்டும்தான் பைபிள் கிடையாது. இந்த 3 குண அதிசயங்கள் படைத்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு என்ன சொல்லலாம், அதுக்கு அந்த பைபிளுங்கிற வார்த்தையை உபயோகிக்கலாம் என்று பார்த்தோம். அப்படி என்றால் மற்ற த சோ கால்ட் சொல்லக்கூடிய அந்த பைபிள் வேதாமத்துக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதாமத்துக்கும் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டியிருக்கும், வித்தியாசங்கள் இருக்கணும் இல்லையா? அந்த வித்தியாசங்கள் என்ன, எதற்காக இது மற்ற வேதாகம்ங்கிறத விட இந்த வேதாமத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம் பார்க்கும்போது, இது வந்து உலகத்தில் அதிகமாக என்ன சொல்லப்பட்டது, பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கு, பல சோதனைகளை கடந்து வந்த புக்கு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம். நான் வந்து அதில் போகிறதுக்கு இல்லாமல் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம இந்த பரிசுத்த வேதாகமத்தை அநேக பேர் கொண்டு போகிறதுக்கு இப்போ யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, கண்டிப்பாக பைபிளை கொண்டுட்டு தான் கோயிலுக்கு வரணுங்கிற, இப்போ எல்லாரும் ஃபோனு அப்படின்னு சொல்கிறதுனால அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த வேதாகம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், நம்மளுடைய வாழ்க்கையில் அது என்ன விதமான காரியங்கள்லாம் பண்ணக்கூடும் பார்க்கும்போது முதலாவது எனக்கு பட்ட காரியம் என்னவென்றால், இந்த வேதாகமத்து மூலம் நம்மளுக்கு தெரியப்படுகிறது என்னவென்றால், இட் ரிவீல்ஸ் காட். கடவுளை பற்றி நம்மளுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? கடவுளை பற்றி நம்மளுக்கு எப்படி தெரியறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, சூழ்நிலைகளுக்கு சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளை பார்த்தா என்ன சொல்லலாம், இயற்கையை பாருங்கள் அவருடைய மகிமை வெளிப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கே பார்த்தா கடவுளுடைய மகிமை தெரியாங்க. நான் தான் அந்த படைத்தவர் கடவுள் தான் சொல்லிக் கொடுக்குறது. எது நம்மளுக்கு எப்படி தெரியும்? இதில் இருந்தால் வரும். தேவனை பற்றி, நம்ம கடவுளை பற்றி தெரியக்கூட ஒரே ஒரு சோர்ஸ் வேதாகமம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் தான் எல்லாமே, தேவன் யார், எப்படிப்பட்டவர், எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு, இந்த வித்தவுட் த பைபிள் வி கேன் நாட் நோ காட். வேதாகமம் இல்லாமல், பரிசுத்த வேதாகமம் இல்லாமல் தேவனை பற்றி நம்மளுக்கு ஒரு பொருளும் ஒரு காரியமும் புரியாது, தெரியவே தெரியாது. 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 16வது 17வது வசனம் எடுத்து தயவுசெய்து வாசிங்க. நைட்டு அது நேரம் இல்லாதனால எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. 2 தீமோத்தேயு 3 16 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் அதான். இந்த வேதம் வந்து யாரால் கொடுக்கப்பட்டது?
தேவனால் மாத்திரமே கொடுக்கப்பட்ட அந்த புத்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த புத்தகம் வந்து இட்டர்னல். இந்த தேவனுடைய பரிசுத்த வேதாகம் வந்து ஒரு இட்டர்னல், என்னது, அழியக்கூடிய தன்மையே கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் அழிய போவதில்லை. இதை நான் சொல்லலை, இது ஏசாயா எழுதின புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் என்ன சொல்கிறான் பார்ப்போம். 40:8 இங்கே இருக்குது, வாசிக்கிறேன். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. இது சொல்கிறது யாரு? தேவன் தான் சொல்கிறாரு. என்ன சொல்லுவோம்? புல் உதிரும், பூ உதிரும், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றும் நிற்கும். அது நம்ம வந்து நம்பணும். இந்த வேதாகம் வந்து லேசப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. இதில் நான் எதுக்கு நான் பின்னால் சொல்கிறேன், இது பைபிளில் இருந்து வேதாகமே டிஃபெண்ட் பண்ணுது இது எதுக்கு முக்கியம் அப்படின்னு. இன்னொன்று வந்து கிறிஸ்துவே சொல்கிறார், மத்தேயு 24:35. பொதுவாக என்னுடைய இதுங்களில் நிறைய டெக்ஸ்ட் வர சொல்ல மாட்டேன். ஆமாம், வானமும் பூமியும், இதுக்கு மேலே வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த இது என்னென்னா, நம்ம வானமும் பூமியும் ஒளிந்து போவோம் அப்படின்னா கண்டிப்பாக பூமி வழியில் நமக்கு தெரியுது இல்லையா? வானம் ஒளிந்து போகுங்கிறார் அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் குழப்பம். வானம் ஒளிந்து போகணும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும். வானம் ஒளிந்து போகுமா? புதிய வானம் புதிய பூமி இல்லையா? அப்போ நம்ம 1000 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுது? இது வேதாகம் தான். இதில் இருந்து நம்ம ஒரு காலமும் எந்த ஒரு நபருக்கு என்ன செய்யறது இல்லை, உரிமை வந்து இதில் மாற்றக்கூடிய வல்லமை கிடையாது. இதை நம்ம ஆணித்தரமாக நம்பணும். இதில் வந்து தேவனை கொடி வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இந்த பரிசுத்த வேதம் வந்து வேறு எதுவுமே கிடையாது, இது தேவனுடைய வார்த்தை. நம்புறீங்களா? அதில் நம்பல அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அது வந்து நம்ம ஆணித்தரமாக அசைக்க முடியாத ஒரு கிறிஸ்தவ நம்மளுக்கு இருக்க வேண்டியதாக இருக்கணும். இன்னொன்று வந்து இட் கிவ்ஸ் லைஃப். தேவனுடைய வார்த்தை, இந்த வசனங்கள், இந்த வேத வசனம் நம்ம அனைவருக்கும் உயிர் கொடுக்கிறது, உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. யோவான் 6:63. எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் நான் அது ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி இருந்தாலும் தயவுசெய்து இது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டீர்கள் என்றால் இதில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது உள்ளர்த்தங்கள் பல இருக்கிறது. யோவான் 6:63. இருக்கிறது. ஆமாம், பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் என்னவா இருக்குது? ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இந்த வேதாகமத்தை வந்து பொதுவாக எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு விதைக்கு கம்பேர் பண்ணலாம். வருது இல்லையா தேவனுடைய வசனம்? உண்மையிலே சொல்கிறார் இல்லையா, ஒரு விதைக்கிறவன் விதைக்கிறாங்கிறான் இல்லையா, அதே தான். அது வந்து ஒரு விதைக்கு சொல்லப்படுகிறது. அது அந்த வேதம் வந்து நம்மளுடைய இருதயத்தில் என்ன செய்யணுமா? வேர் விடணும். ஒரு பொருள் வளரணும் அப்படின்னு என்ன செய்யணும்? முதலாவது வேர் விடணும். வேர் விடாத எந்த ஒரு பொருளும் என்ன செய்யப்படுறது கிடையாது, ஒரு நாளும் வளராது. அது நம்ம அனைவருக்கும் தெரியும். எல்லாரும் தோட்டம் போட்டவங்களுக்கு தான் எல்லாம் தோட்டத்தை பற்றி தெரியும் இல்லையா? அதனால் இந்த தேவனுடைய வார்த்தையானது பொதுவாக எதற்கு அது ஒரு விதைக்காக கூடப்படுகிறது என்றால், அது வந்து என்ன செய்யணும்? நம்ம இருதயங்களில் வேர் விட வேண்டும். வேர் விட்டதுக்கு அப்புறம்தான் அந்த வார்த்தையானது நம்ம உடலில் வளர்ச்சி காண முடியும். அது வளரும்போது என்ன செய்யுதுன்னா, இட் பிகின்ஸ் டு ஸ்ப்ரவுட் அண்ட் க்ரோ அண்ட் பேர் ஃப்ரூட். அது உள்ளே வளர்ந்தால் தான், நம்மளுக்குள்ள அந்த தேவனுடைய வாக்கியங்கள் வளர்ந்தால் தான் அது என்ன செய்ய முடியும்? பூத்து காய்க்க முடியும்.
as God word does that, God changes. இந்த காரியங்கள் உள்ள நடக்கும்போது நம்மளுடைய அறியாமலேயே என்ன செய்யும், தேவனுடைய மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் ஏற்படலையா, தேவனுடைய வசனமானது நம்மளுடைய இருதயத்தில் இன்னும் வேர் விடவில்லை, வளரவில்லை. டிஎல் மூடி உங்களை அனைவரும் தெரியும், அவர் பெரிய ஒரு எவாஞ்சலிஸ்ட் இல்லையா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, the Bible was not given to increase our knowledge. நம்மளுடைய ஞானத்தை, நம்மளுடைய அறிவை மட்டும் வளர்ப்பதற்காக இந்த புத்தகம், தேவனுடைய புத்தகம் தரப்படவில்லை. தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய ஞானத்தை மட்டும் வளர்ப்பதற்காக இல்லை. இன்றைக்கி அருமையான இன்னைக்கு காலையில் அந்த பைபிள் டிஸ்கஷன் வந்திருக்கும் போது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. யாருக்கு நல்ல பைபிள் தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். சாத்தானுக்கு மாதிரி யாருக்கும் வேதாகம் தெரிவதுக்கு சான்ஸ் கிடையாது. கொடுத்த தேவன், அவருக்கு அடுத்தது யாருக்கு தான் நல்லா தெரியும் வேதாகமம்? அவனுக்கு தான் தெரியும். அதனால் இந்த பரிசுத்த வேதம் மற்ற வேதாகங்கள் மாதிரி பைபிள் டு ஐடி ப்ரொஃபஷன், பைபிள் டு நர்சஸ் அப்படிலாம் இருக்கிற மாதிரி அந்த புத்தகம் மாதிரி கிடையாது. இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்மளுடைய ஞானத்தை வளர்க்கக்கூடிய ஒரு புத்தகம் மட்டுமல்ல. த பைபிள் வாஸ் கிவன் டு சேஞ்ச் அவர் லைஃப்ஸ். இந்த வேதாகத்தை மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வசனம், ஒரு வார்த்தை எந்த புத்தகமும் இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த புக்கு வாசத்தில் இருந்தால் நான் மாறினேன். நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, இந்த புக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னு. எல்லா புக்குக்குமே ஒரு நல்ல ஒரு குணத்தை கொண்டு பண்ணி ஒரு மாற்றத்தை, நல்லபடியாக ஒரு மாற்றத்தை மனதிற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு மூல கருத்து என்னது? இந்த வேதாகமம் தான். எலன் ஒயிட் புத்தகங்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நீங்கள் வாசித்து பாருங்கள், அருமையான கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அநேகமான கொட்டேஷன்ஸ் இதுலேருந்து தான் வந்திருக்கும். அவங்களுக்கு இன்னார் சொன்னாங்க, இன்னாங்க சொன்னாங்கன்னு எலன் ஒயிட் என்ன சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியுடைய கொட்டேஷனையோ இல்லை ஒரு பெரிய ஒரு எழுத்தாளனுடைய கொட்டேஷனையோ கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரெஃபர் எதை பண்ணுவாங்க? வேதாகமம் தான் இருக்கும். வேதாகமம் தான் இருக்கும். அதுதான் எலன் ஒயிட் அமேருடைய புத்தகங்களுக்கும் மற்றவர்களுடைய புத்தகங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இன்றைக்கி நிறைய நம்மளுடைய தப்பு எதுவும் கிடையாது. நிறைய பேர் நம்மளுடைய சபை சார்ந்தவர்கள் நிறைய பேர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க, நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் அவர்களுடைய புத்தகங்களை பார்க்கும்போது நிறைய கொட்டேஷன்ஸ் அங்குள்ளதுகளாக இருக்கும். பல எழுத்தாளர்கள், லிட்ரேச்சர்ஸ் இதிலேருந்து நினச்சிவாங்க, கண்டிப்பாக அவங்களும் கோட் பண்ணுவாங்க. ஆனால் இதுதான் டைரக்ட் கொட்டேஷன். எங்கே போனாலும் சரி வேதாந்தத்திலிருந்து வருகிற நம்மளுக்குடைய ரெஃபரன்ஸ் தான் உண்மையானது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ நம்மளுக்கு அது அழியாத ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த புத்தகம் தேவனை பற்றி வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகம் இல்லவென்றால் தேவன் யார் என்பது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஒருபோதும் தெரிய போகிறது கிடையாது. ஆனால் அதே மட்டுமல்லாமல் இட் பிரிங்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இந்த வேதாந்தத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்கள் வருகிறது. வெளிப்படுத்தல் 1:3 அது எனக்கு எத்தனையோ தடவை மேலே கீழேயும் போட்டு அந்த புத்தகம் வாசித்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். மூணு காரியம் இதில் இருக்குது. தேவனுடைய வசனம் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய காரியம் இருக்கணும் என்றால் ஜெபத்தில் கூட மாமா அருமையாக சொன்னாங்க, இந்த தீர்க்க தரிசனங்கள் வசனங்களை வாசிக்கிறவனும். இந்த புத்தகத்தை நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வாசிக்கணும். அதில் வசனங்களை வாசிக்கிறவனும், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்குலர், வாசிக்கிறவர்கள் போடலை. அதில் பாருங்கள் என்ன போட்டிருக்குது? வாசிக்கிறவன். ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும். ஓகே, ஆசீர்வாதம் வேணும் என்றால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்கள். பாருங்க, இது ப்ளூரல். கேட்கிறவங்க நிறைய பேர், வாசிக்கிறவன் ஒருத்தனா இருக்கணும். கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளணும். கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அந்த ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்றால், இப்போ போதர்களாகிய எங்களுக்கு, நான் போதர்னு சொல்லலை, இங்கே மேடையிலிருந்து தேவனுடைய சேர்த்து பகிர்ந்து கொள்கிறவர்களுடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அங்கங்கே எங்களுக்கு என்னென்ன வேணுமோ புத்தகத்தில் பிரசங்கத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டெக்ஸ்ட் வேணும், அதை எப்படி நாங்கள் இன்டர்பிரேட் பண்ணணுங்கிறது எங்கள் கையில் தான் இருக்குது. எப்படினாலும் என்ன செஞ்சுக்கலாம், அதை மாற்றி 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 உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். உங்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்கணும்.
இது ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ரொம்ப இல்லைன்னா தூங்கிடலாம் இல்லை. ஆமாம், அதோ சொல்லிட்டு இருக்கான், தேவையில்லாமல் என்னமோ அடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அது உங்களுடையது. ஆனால் எங்களுடைய உங்கள் மேடையில் இருந்து யார் ஒரு பிரசங்கம் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு சத்தியத்தை யார் பகிர்ந்து கொண்டாலும் சரி, இதனுடைய விளக்கம் எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதை எப்படி நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னு, அது சரியா தவறா என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் என்றால், இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஓ ஆமாம், நான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பாஸ்டரே சொல்லியாச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. பாஸ்டரா கடவுள்? பாஸ்டரா அந்த தேவ வசத்தை கொடுத்தாது? யார் கொடுத்தவங்க சொல்லணும் இல்லையா? நம்ம இன்றைக்கி சவுண்ட் அட்வென்டிஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னது? எவ்வளவோ அவங்க உலகம் சாட்சிகள் சொல்லி அதை சொல்லி சொன்னாலும் எதுக்கு மாறாமல் இருக்கிறோம்? அந்த ஒரு காரியத்தில் மட்டும் அப்படி இருந்தால் பத்தாது. சனிக்கிழமை கோயிலுக்கு வர்றதுல மட்டும் நாங்கள் பைபிள் படி தான் நடக்கிறோங்கிறது சொல்லிட்டு இருக்கிறதுல மட்டும் பத்தாது. யார் என்ன சொன்னாலும், இன்றைக்கி நான் என்ன சொன்னாலும் சரி, அதனால தான் இன்றைக்கி சொல்லி பொதுவாக நான் சொன்ன மாதிரி என்னுடைய சத்தியத்தை நான் எடுக்கும்போது 1-2 டெக்ஸ்ட் தான் மேக்ஸிமம் சொல்லுவேன். எனக்கு நிறைய டெக்ஸ்ட் சொல்லிட்டு போகிறதுக்கு பிடிக்கிறது இல்லை, நான் நிறைய மறந்துடுவோம். ஆனால் இதில் எதுக்காக சொல்லுகிறேன் அப்படின்றால், தேவன் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை என்ன சொல்லணும், என்னென்ன சொல்லியிருக்காங்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த டெக்ஸ்ட்டுகள். அப்பா எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங், இவ்வளோ டெக்ஸ்ட் எடுக்கிறது எனக்கு அப்பா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு அருமையான ஒரு எனக்கு என்ன வெளித்தம் கிடைக்குது. உண்மையிலே பைபிளை பற்றி இவ்வளோ தூரம் கடவுள் சொல்லியிருக்கிறாரா? பிரசங்கத்தில் கேட்குறோம், மறந்துடுறோம். நம்ம உட்காந்து ஆராயும் போது அடடா, இது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், நான்லாம் டெய்லி பைபிள் வாசிக்கிற ஒரு நபர் கிடையாது. வாசிப்பேன் ஆனால் தினம் கண்டிப்பாக எடுத்து வாசிக்கலான்னு எனக்கு தூக்கம் வராது, கண்டிப்பாக எழுப்பி வாசிச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு என்ன செஞ்சது கிடையாது. இதை நான் இப்போ பிரசங்கத்தை நான் தயார் பண்ணும் போது தான் எனக்குள்ளே எடுத்தது, என்ன போனாலும் சரி என்ன செய்யணும், கண்டிப்பாக இந்த ஒரு இதுதான் ஒரு ஆசீர்வாதம், உண்மையான ஒரு ஏதோ நிறைய பிரசங்கம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வேதாகமத்தில் இருந்து பைபிள் எவ்வளோ முக்கியம், வாசிங்கன்னு. ஆனால் உண்மையிலே இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற என்றால் அது கண்டிப்பாக. இன்னொன்று யாக்கோபு அதை தான் சொல்கிறார். யாக்கோபு 1:22 பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, டூ நாட் மியர்லி லிசன் டு த வேர்ட் அண்ட் ஸோ டிசீவ் யுவர்செல்ஃப். அது தமிழில் வாசிப்பேன், என்ன போட்டிருக்கு யாக்கோபு, இங்கிலீஷில் அழகான வார்த்தை போட்டிருக்கு, தமிழ்லையும் அதே மாதிரி போட்டிருக்குதான்னு பார்ப்போம். யாக்கோபு 1:22. ஆமாம், இதை பாருங்க, வஞ்சியாதவர்கள் இருக்குது இல்லையா, நம்ம வசனத்தை மட்டும் கேட்குறவள மட்டும் இருந்தோன்னு வைங்களேன், நம்மளை ஏமாத்திட்டு தான் இருக்கிறோம். மாறி 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 ஒரு கூட்டம் விட்டு ஒரு கூட்டம், ஒரு பிரசங்கத்தை விட்டு ஃபஸ்ட் சர்வீஸு செகண்ட் சர்வீஸு, ஈவினிங் அங்கே ஒரு காஸ்பல் மீட்டிங் இருக்குது, அங்கே போகிறோம், இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங் போகிறோம், அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு மீட்டிங்காக போயிட்டு நல்ல இன்றைக்கி அருமையான பிரசங்கத்தை கேட்டோம், ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டுன்னு சொல்லிட்டு இருப்பதினால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அதன்படி நடவா விட்டால். ஒரு அருமையான பிரசங்கத்தை கேட்டுன்னு சொல்லி ஒரு போதகரை நம்ம புகழ்ந்துட்டு வருமே, அவர் சொன்ன சத்தியத்தின்படி நம்ம நடவா விட்டால், யாக்கோபு என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களையே அதுக்கு அங்கங்கே ஓடி ஓடி தூக்கத்தை கெடுத்து வேலையை கெட்டு குடும்பத்தை ஒதுக்கிட்டு ஓடுறதுல அர்த்தமே கிடையாது. பேசாமல் குப்புற படிச்சு தூங்கலாம். அதானே சொல்லுது பைபிள். சனிக்கிழமைனா ஒவ்வொருத்தரும் சிலவங்க எவ்வளோ சாத்தம் அதை தான் விரும்புகிறான். நம்ம மெமரி ஹார்ட் டிரைவ் மாதிரி தான். கம்ப்யூட்டர் டைமில் சொல்ல போனால் கொஞ்சம் தாங்க இருக்கும், அதுக்கு பிறகு அதுக்கு மேலே ஓவர் ரைட்டு தான், இறைஸ் ஆகிட்டே தான் போகும். ஒரு நாளைக்கு ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நேரம் பத்தாது. ஒரு நாளில் 3 செர்மனை கேட்டுருந்தா உங்களுக்கு அதில் என்ன தான் ஞாபகத்தில் இருக்க போகுது, நம்ம அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி உட்காந்து நம்ம ஆராய்ந்து அலைவதற்கு. அதுதான் சாத்தான் விரும்புவான். பிஸியாக இருங்க இந்த நேம் ஆஃப் ரிலிஜியன், வேறு எந்த பேர்லையும் கிடையாது. ஊழியத்தின் நிமித்தமே நம்மளை பிஸி ஆக்கிடுவான். ஏன்னா நம்ம கேட்டதை நம்ம கைப்பிடிக்காத அளவுக்கு பிஸி ஆகிடுறோம். உண்மையா இல்லையா? வேதாகம் எப்படி பொழுது பாருங்க, எனக்கும் பார்க்கும்போது ஓமை கொண்டு இவ்வளோ பெரிய வார்னிங் இருக்குதா அதில் அப்படின்னு. நம்ம கோயிலுக்கு போகிறோமே, நல்ல காரியம் தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம், லெசன் ஸ்டடி எடுக்கிறோம், வர்றோம், கோயிலுக்கு அது செய்கிறோம், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் போகிறோம், அப்போலாம் பண்ணுறோமேன்னு. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு வார்னிங் அதில் பாருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். செய்யலையா நாம் நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் என்பது எந்த விதமான என்ன சொல்ல சந்தேகமே அதில் இல்லை.
பிறகு நம்ம அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் வாசது போல் இட் பிரேக்ஸ் ஆப்ஸ்டிக்கல்ஸ். தேவனுடைய வசனம் வந்து அதில் ஒரு கட்டாயம் சொல்லி அது ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அது பவுலுடைய ரைட்டிங் இல்லையா, அது பயங்கரமான வசனம். அது இப்போ நான் அதை வாசிக்கலை, அதை நீங்கள் அது எப்ரேயர் 4:12 பாருங்கள். இன்னொன்று எரேமியா 23:29 போட்டிருக்குது. என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் அ ஹேமர் தட் பிரேக்ஸ் த ராக் இன் பீசஸ் அப்படின்னு. இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்படும் இந்த வேதாகமத்து மூலம் எந்த விதமான ஒரு கல் நெஞ்சராக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியங்கள் இருக்கட்டும், வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்களாக இருக்கட்டும்னா, ஒரு மனசோர்வுகளாக இருக்கட்டும், இதில் தீர்வு இல்லாத காரியமே கிடையாது. தேவனுடைய வசத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதமும் அதில் கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த வித பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கலாக இருக்கட்டும், தேவன் முன்னால் அதில் என்ன கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நேற்று சாயங்காலம் பாஸ்டர் நம்ம டேனியல் தேவதாஸ் அருமையான ஒரு சத்தியம் கொடுத்தாங்க. ஒரு பெரிய ஒரு நபர் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைந்து ஒரு பார்க்குக்கு போனாராம். ரிலாக்ஸ்டாக வருவான், கொஞ்சம் மைண்டை அந்த பிரச்சனை வந்து போகலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போனாராம். பார்க்கில் போய் உட்கார்ந்தவொடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பெண்மணி, ஒரு ஒரு 16-17 வயசு ஒரு பெண், முடியெல்லாம் சடையாக போட்டு அழுக்கு துணியில் வந்து அது அத்தனை இடம் இருக்குது. அவர் உட்காந்துருந்து அதே பெஞ்சு பக்கத்தில் வந்து உட்காந்துருச்சான். இது என்னடா கொடுமைன்னு சொல்லிட்டு போயாச்சுனாக்கி என்ன சொல்லுவாங்க, இன்னொரு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஆட்டுன்னு சொன்ன மாதிரி நம்மளே பிரச்சனையில் வந்துட்டு இருக்கிறோம் வந்து நம்ம மத்தியில் இப்படி உட்காந்துட்டு சொல்லிட்டு கோபப்பட்டு எழுப்பிட்டார். அடுத்த நாள் அதே பெண்மணி உட்கார்ந்த உடனே, அப்போ 3ஆம் நாள் போகும்போது இன்றைக்கி மட்டும் அந்த பொண்ணு வந்து உட்காரட்டும், இன்றைக்கி 2 ஒன்று பார்த்துட்றேன் பாருன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துறார். அதே மாதிரி அந்த பெண்மணி உட்கார்ந்த உடனே, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, உனக்கு இவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ இடத்த விட்டுட்டு நீ என் பக்கத்தில் உட்காந்துரு, இங்கே தான் உட்காரணுமான்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லிச்சான், நான் இருக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியாது, நான் உனக்கு தேவனால் கட்டளைப்பட்ட தூதன், உனக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக தேவன் அனுப்பின தூதன் சொல்லி அப்படியே பறந்து போச்சோம். அநேக வேலைகளில் அதை தான் நம்ம நினைச்சிறது கிடையாது. தடைகள் இருக்கிறோம். ஆனால் தேவன் வசனத்தின் மூலம் எந்த தடைகளும் நம்ம முன்னால் நிற்க முடியும். தேவனால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக, அது வேதாந்தத்தில் இருந்துச்சு. அந்த வசனம் பார்க்கும்போது இருக்கிற பட்டியலும் போது என்னது, ஷார்பன் தன் எனி டு எட்ஜ் ஸ்வார்ட் பியர்சிங் டு த டிவிஷன் சோல் ஆஃப் த ஸ்பிரிட். எவ்வளோ பெரிய ஒரு கடினமான காரியம் சொல்லி, இந்த தேவனுடைய வசனமானது அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு விளக்காக இருக்கிறது. நம்ம இன்னொன்று படிச்சிருந்தது, இது இட்ஸ் அ லேம்ப் அன்டு மை ஃபீட் இல்லையா. சங்கீதத்தில் தாவராஜ் சொல்கிறாரு, ஹவ் ஸ்வீட் ஆர் யுவர் வேர்ட்ஸ் டு மை டேஸ்ட், ஸ்வீட் தன் ஹனி, தேனிலும் மதுரமானது அப்படின்னு சொல்லிட்டு பொழிகிறார். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம பண்ணுகிற தவறுகள் என்னவென்றால், அநேக போதர்கள் சொல்லியிருப்பாங்க, தினம் ஒரு சாப்டர் ஒரு வருஷத்தில் பைபிளை வாசித்து முடிச்சிடணும் இல்லையா, நல்ல பழக்கம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டோரி புக் கிடையாது, இது ஒரு லெசன் புக்கு கிடையாது. இந்த செமஸ்டரில் வந்து இந்த புக்கை முடிச்சிடணும் அப்படின்னு. இது தேவனுடைய வார்த்தை. இதை வாசிக்க திறப்பதற்கு முன்னால் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குது. ஏனோ தானோ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும், வாசிக்கணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்தீங்கன்னா இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்தியம் 0, ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் வாசித்து முடிச்சிருவீங்க ஒரு சாப்டர், வாசிக்கும் போதே திரும்பி பார்க்குறது, இவ்வளோ பெரிய சாப்டர் அன்றைக்கி இருக்குது, 2 ஆக்கிடுவலாமா, இன்றைக்கி 1க்கு 2 ஆக்கிடுவோமா, எத்தனை வேலைகள் இல்லை. நாமளும் அப்படி வளர்க்கப்பட்டதான், டெய்லி வாசிக்கணும், சத்தமாக வாசிக்கணும், வாசித்தா தான் அவங்களுக்கு அம்மாவுக்கு நினைப்பாங்க நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அநேக வேளைகளில் தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம வந்து வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும், அதுக்கு செவி கொடுக்கணும். எப்படி செவி கொடுக்க முடியும்? தேவனுடைய வேதாகம் வந்து நம்ம தினந்தோறும் வாசித்தும் போகணும் கிடையாது, இதை வந்து ஆராயக்கூடிய ஒரு காரியம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அருமையாக இருக்கும், அந்த கன்கார்டன்ஸ் சொல்லியிருக்கோம். இப்போ நான்லாம் வந்து உட்காந்து இந்த மார்னிங் வாட்ச், இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். டெய்லி வாசிக்கக்கூடிய வசனம் இருக்குது தெரியுமா, அது நீங்கள் வாசிக்கும்போது நம்ம தமிழ் பைபிளில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் போடுறது இல்லை, அன்றைக்கி இந்த ரெகுலர் பைபிளெல்லாம் போடுறது கிடையாது. சில இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வசனம் போட்டிருப்பாங்க, மற்ற 5 அப்படி வாசிட்டு இருக்கும்போது இன்னொரு இதில் வந்து போட்டிருக்கோம். அந்த நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாராளம் போயிடும். ஆனால் எத்தனை வசனம் வாசித்துருப்பீங்க? ஒரு அதிகாரம் முடிச்சிருக்க மாட்டீங்க. இன்னும் அநேக வேலைகளில் உங்களுடைய தேவனுடைய சத்தியம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த கன்கார்டன்ஸ் இருக்கும், பின்னால் டாபிக் வைஸ் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் சீட் ஃபேக்ட்,
யாரோ ஒருத்தர் ஊழியம் கஷ்டப்பட்டு நம்மளுக்காக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தேவனுடைய வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் அநேகம் பெற்றமாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்த மாதிரி இருக்கும். ஒரு வசனத்தை திடீர்னு இருக்கலாம், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த வசனத்தை திடீர்னு ராத்திரி எடுத்து பார்த்து ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் பார்க்கணும், அது ரொம்ப ரேர். தேவனுடைய தினந்தோறும் ஆனால் ரெகுலர் பேசிஸ் நம்ம செய்யணும் அப்படின்னா அதில் இருக்கணும். அது வாசிக்கும் போது நம்மளுக்கு இன்னொன்று நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு நம்ம அந்த வனாந்தரத்தில் நான்லாம் கேள்விப்பட்டது, உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு புரிந்த அந்த வனாந்தரத்தில் தேவன் எதற்காக மக்களுக்கு அந்த காடையை கொடுத்தார் என்றால், ஏன்னா இவளுக்கு மன்னாவை சாப்பிட்டு அழுத்து போச்சுன்னு, அப்படி தானே, தேவனுடைய மன்னாவை சாப்பிட்டு அழுத்து போனதுனால தான் இவங்க முறுமுறுத்தாங்க, தேவன் காடையை கொடுத்தாரு, எல்லாரும் சொகலாமாகணும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்படி தானே காஜில் இருக்கிறோம். உண்மை எதுவும் தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க, இது ஒன்று கண்டிப்பாக நம்ம வாசிக்கணும். யாத்திராகமம் 16:12-14. யாத்திராகமம் 16:12-14. போதும் போதும். இவங்க முறுமுறுத்தது எதுக்கு தெரியுமா? வனாந்தரம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த முதல் அதிகாரம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்த 16 அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கும்போது, அவங்க அந்த ஒரு வில்டர்னஸ்க்கு வந்துட்டாங்க. அங்கே அவங்களுக்கு சுத்தமாக சாப்பாடே கிடையாது. அதுக்கு தான் முறுமுறுத்தாங்க. நாங்கள் அங்கே அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், பூண்டு பூண்டுலாம் சாப்பிட்டு இருந்தோம், இங்கே வனாந்திரத்தில் சாப்பாடே இல்லாமல் ஆக்கிட்டீங்களே, எங்களுக்கு கறி இல்லை, சாப்பாடு வந்துட்டு அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு சொல்கிறாரு. மோசபி சொன்ன உடனே சரி முறுமுறுத்த அவங்க கேட்டேன். அவங்களுக்கு என்னது, சாயங்காலம் காடையும் பகலை மன்னாவும். மன்னா சாப்பிட்டு அழுத்து போய் ஒன்றும் கொடுக்கல. அவங்க ஃபஸ்ட்டே கேட்குறாங்க, நாங்கள் அங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுமே எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு முதலே ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடே இல்லை அவங்களுக்கு. சாப்பிடாதுக்கும் போது தான் நடந்தது. இப்படி பார்க்கும்போது என்னடா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இல்லை யோசித்து பாருங்கள், நம்ம அப்படிப்பட்ட காரியத்துக்கும் இப்படி நம்ம யோசிக்கும் போதும் பாருங்கள், இன்னொரு இது ரொம்ப ஒரு என்ன டெம்ப்டேஷன். இது அநேக பிரசங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இயேசுக்கு வந்த சோதனை, முதலாவது சோதனை என்ன, ரெண்டாவது சோதனை என்ன, மூணாவது சோதனை கேட்பாங்க. நம்மளும் சொல்லிடுவோம், முதலாவது கல்லை அப்பமாக்கு, ரெண்டாவது வானத்துலேருந்து குதி, மூணாவது என்னை விழுந்து கும்பிடு. கடைசி தேவன் சொன்னார், அப்போலே போய் சாத்தான் போயிட்டான். அப்படி தான் சொன்னோம். லூக்கா எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 1-12 வாசி. 4வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின புத்தகம் எப்படி இருக்குதுமா, அதில் மாறும். அதில் 1, 2, 3 லைன்லாம் இருக்காது. ரெண்டாவது கர்த்தர் சொல்கிறாரு, சாத்தானே பின்னால் போ அப்படிம்பார். அது ஒரு 12 வரைக்கும் இருக்கும், அவ்வளோ வாசிக்க வேண்டாம். அந்த ரெண்டாவது சோதனை அது. நீங்கள் வேதாந்தத்தில் பார்க்கும்போது சில காரியங்கள் நம்ம ஆராயணும். இப்படி படிக்கும்போது நமக்கு உண்மையான ஒரு ஒரு அர்த்தம் வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி பண்ணினால் ஒழிய இந்த சத்தியத்தில் இருந்து, இந்த வேத வசனத்திலிருந்து நமக்கு உண்மையான அர்த்தம் ஒரு நாளும் கிடைக்க போகிறதில்ல. அது கிடைக்காவிட்டால் நம்ம நினைச்ச போகிறது கிடையாது, நம்ப மாட்டோம். நம்பலானா எப்படி கை கொள்ள போகிறோம்? தேவ வசனத்தை சரியாக புரியல அப்படின்னா நம்ப மாட்டோம். நம்மள நினைச்ச மாட்டோம், கை கொள்ள மாட்டோம். கை கொள்ளனா நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறவர்களாக இருக்கிறோம், வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த தவறுகளை ஒரு நாளும் செய்யாமல் அடுத்த நேரம் நீங்கள் வேதாகமத்தை எடுத்து, இன்றைக்கி உங்களுக்கு நேரம் இல்லை உங்களுக்கு மனசு சரியில்லைங்கும் போது ஒரு வசனம் வாசித்தாலும் போதும். அந்த ஒரு வசனத்தின் மூலம் என்ன ஆசீர்வாதம். ஒரு நாள் இந்த வேதாகமத்தை மட்டும் இன்றைக்கி நேரம் இல்லை, மடமன் வாசி ஜெபம் வந்துருச்சு, முட்டு போடு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. எங்கள் குடும்பத்தில் ரெகுலராக ஜெபம் டெய்லி இருந்ததே கிடையாது. இப்போ கொஞ்சம் நாளாக 8:30 மணி, யார் வர்றீங்களோ வரலையோ ஜெபம் 8:30 மணி. ஏன் எடுத்தேன் தெரியுமா? நான் ஒரு ஃபுட்பால் ஃபேன். இந்த வியாழக்கிழமை, மண்டே நைட்டு, சண்டே நைட்டு, தேர்ஸ்டே நைட்லாம் எடுத்துக்கிடுங்க. எத்தனை மணி கேம் ஸ்டார்ட் ஆகுது? 8:30 மணி. 8:30 மணி. அப்போ நான் சொன்னேன் தேவன்ட்டு, அந்த கேம் எனக்கு அவ்வளோ தூரம் முக்கியமாக சொல்ல. 8 மணிக்கு நீங்கள் வச்சிடலாமே. ஒரு நாள் நான் சொன்னேன் 8 மணிக்கு வச்சிடலாம், இந்த முதல் கேம் வரும்னு சொன்னேன். 8 மணிக்கு இன்றைக்கி ஜெபம், 8:30 மணிக்கு ஃபுட்பால் அப்படின்னு. என் சின்னவன் அப்போ I thought you said 8:30. சின்னவன். சிறு பிள்ளைகளை நம்மளுக்கு தவறு செய்யும்போது நினச்சிவாங்க, ஆக்சுவலி யூ ஆர் ரைட். கேம் என்ன கிடையாது, என்ன செய்யாது, முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? தேவனு கூட நிலைமை தான்.
அந்த மாதிரி நமக்கு டைம் எடுத்து தேவன் செய்யும்போது கண்டிப்பாக பல காரியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். நம்பிக்கை அவர் மேலே நம்மளுக்கு கூடும். நம்பிக்கை கூடும்போது கண்டிப்பாக அது செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். செய்கிறவர்களுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதமும் ரட்சிப்பும். தேவன் ஆசீர்வாதம்.